ஒரு மகங்கிறவன் அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி இருக்கணும். ஆனா இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க? அப்பா சொல்ற பேச்ச கேக்குறாங்களா? இந்த அப்பாங்க சொல்றது நியாயம் இருந்தா கேட்கலாம், இல்லன்னா எது கேட்கணும்ன்ற. இப்போ என் பேக்ரவுண்ட் பாரு, எனக்கு கஷ்டம், நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனா உன் பேக்ரவுண்ட் பெருசு, நீயா சொந்தமா ஃபேக்டரி ஆரம்பிச்சு நீயா 4 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம். இது உங்க அப்பாவுக்கு புரியலன்னா புரிய வைடா. சரி சரி, சோமா நிக்காதீங்க, வா. இவனை பாரு, எதை பத்தி கவலை எல்லாம் ஆடிட்டு இருக்கான். எஸ், எனக்கு 3 அப்பா. எதே 3 அப்பா? அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, ஜாயிண்ட் ஃபேமிலி. கேடி கணக்குல சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. கேடி கணக்குலயா? தண்டாளத்துல திருடி வைப்பாங்க. யயாதி மகாராஜா முதுமையடையறதுக்கு சுக்கராச்சாரியர் சாபம் கொடுத்தார். தண்டனை கடுமையா இருக்கேன்னு யயாதி மகாராஜா கேக்குறப்போ சுக்கராச்சாரியார் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்தாரு. உன்னுடைய முதுமையை கொடுத்துட்டு இளமையை யார் தந்தாலும் வாங்கிக்கலான்னு. ஆனா ராஜா யார்கிட்டயோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, யாருமே இளமையை கொடுக்க முன் வரல. அந்த நேரத்துலதான் அவருடைய கடைசி புதல்வன் ரூருக்கானே தன்னுடைய இளமையை தந்தைக்கு கொடுத்துட்டு அவருடைய முதுமையை எடுத்துக்கிட்டான்.